வாரண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வாரண்டா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மறைச்சு தான் போட்டிருக்கேன். இது ஒரு பப்ளிக் ஆகணும், யார் வேணாலும் பார்க்கலாம். இப்போ வாட்டா மஹிந்திரா லோன் கொடுத்துருக்கான். யாருக்கு? நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் கொடுத்துருக்கான். கரூர் இருக்காப்புல. அவர் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 1,12,000 தான் லோனே கொடுத்துதான். சரி கூட கொடுத்து இதுவாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கல்கட்டாவில் போய் கதறி இருக்காங்க. 1,00,000 ரூபாய் பேலன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 62,000 ரூபாய் தான் இருக்கு. இந்த 62,000 ரூபாய்க்கு செக்கெல்லாம் வச்சு பவுன்ஸ் பண்ணல, லோன் அக்ரிமெண்ட்டை வச்சு சீட்டிங் பண்ணிட்டாருன்னு போட்டிருக்காங்க. சரி, 62,000 ரூபாய் தான் கொடுக்கணும். அதுக்கு அங்கேருந்து இந்த வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் 62,000 ரூபாய்க்காக இப்போ இது அரெஸ்ட் வாரண்ட். ஏன்னா ஒரு பெரிய தீவிரவாதி இவர் 62,000 ரூபாய்க்கு பிடிக்கிறதுக்காக ஒரு வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. கரூர் போலீஸுக்கு டைரக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணும் கரூர் போலீஸ்? இவரை பிடிச்சின்னு போயிட்டு 62,000 ரூபாய்க்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் 2,00,000 ரூபாய் செலவு பண்ணி அனுப்புவாங்களா? ஒரு 5 போலீஸை போடணும், இங்கேருந்து டிரான்சிட் வாரண்ட் போடணும், மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், இங்கேருந்து கூட்டு போகணும், அது ஏதாவது ஒரு மோட் ஆஃப் வெஹிக்கிள் கன்வின்ஸ் பண்ணணும். மொத்தமாக ஆகக்கூடிய செலவு ஒருத்தர் அப்படி கூட்டு போகணும். இந்த கோர்ட்டில் கொண்டு போய் ஆச்சரியப்படுத்தணும்னா எப்படி தாலும் அரசாங்கத்துக்கு ஒரு 1,00,000 ரூபா செலவாகும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இவரோட செலவு எல்லாம் சேர்த்து இவன் 62,000 ரூபாய் இவன் கடன் கொடுத்ததுக்கு ஏன்டா இப்போ கரூர் போலீஸ் போயிட்டு இது பண்ணணும்? இந்த மாதிரி வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்லாம் எந்த விதமான மதிப்பும் கிடையாது. இவர் புலம்புறாரு. நான் என்ன சொன்னேன், சார் இதெல்லாம் மதிப்பே கிடையாது சார். முதல்ல சீட்டிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாக்கா அது ஒரு பெரிய ஒரு அக்ராவேட் ஃபார்ம் ஆஃப் கிரைமா இருக்கணும். ஒரு சீட்டிங் பொதுமக்களை பாதிக்கணும். அதாவது எப்படின்னாக்கா இந்த ப்ரைவேட்டேஷன் ஆஃப் அந்த இன்வெஸ்டர் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டான்பீட் கோர்ட், அதில் வரா மாதிரி இது பண்ணியிருக்கணும். கோட்டாக் மகேந்திராவே பக்கா ப்ராட் கம்பெனி. இவன் போயிட்டு எங்கேயோ ஒரு மூலையில போயிட்டு எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற கோர்ட்டில் போய் கேஸ் சம்மந்தம் இல்லாமல் போட்டு அங்கே சம்மனுக்கு ஆஜராகணும். ஒரு வாரண்டோட தன்மை அந்த கேஸை சிஏ போட்டு காப்பி எடுத்து பார்த்தோம்னா வெறும் 62,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்படி இப்படி போனால் கூட 60,000 ரூபாய் தான் செட்டில்மெண்ட்டுக்கு வந்தால் 30,000 ரூபாய் செட்டில்மெண்ட்டுக்கே வர முடியும். 30,000 ரூபாய் செட்டில்மெண்ட்டுக்கு கரூர்ல இருந்து ஒரு ராணுவமே கிளம்பி போயிட்டு ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் நடக்க முடியும். அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த வாரண்ட்லாம் செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரி வாரண்ட் வந்துச்சுன்னா வச்சுங்களா, உங்களுக்கு யாராவது அட்வொகேட் தெரிஞ்சிருந்தா, சப்போஸ் இப்போ நம்ம டீம் ராய் அசோசியேட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெபர்சன் மட்டும் ஒரு அந்த கோர்ட்டில் பண்ணிடுங்க. அது சம்மன் சைடில் இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயம். ரெண்டாவது இந்த கேஸை ரொம்ப நாளைக்கு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா போன வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வாரண்ட்டு சம்மன் கேஸு இதெல்லாம் கம்ப்ளைண்ட் சவுத்தில் 5,69,000 கேஸ் ஃபைலாக இருக்குது. அவ்வளோ கேஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த இடமே கிடையாது. அந்த கோர்ட்டு இத்தினூண்டு தான். அந்த இத்தினூண்டு கோர்ட்டுக்கு அவ்வளோ ஃபைலாக வைக்க முடியாது. புரியுதுங்களா? பேருக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, பெஞ்சு கிளர்க்கு தான் இருக்காங்க. அங்கே என்ன கேட்டால் கோர்ட்டில் ஜட்ஜு கூட கிடையாது. அந்த மாதிரி கோர்ட்டை தான் எனக்கு பதிவு பண்ணி அந்த வாரண்ட் இருக்குது. அது கல்கத்தாவில் வாரண்ட் இருக்குது. ஏன்னா கல்கத்தா எந்த பக்கத்தில் இருக்குன்னே இவருக்கு தெரியாது. இங்கே இப்போ காசு கொடுத்துட்டு கரூரில் காசு கொடுத்துட்டு கல்கத்தாவில் போய் வாரண்ட் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கோமாளித்தனத்தை பண்ணுறது தான் இந்த மாதிரி நிறைய பேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கல்கத்தா வாரண்ட்டுக்கு நம்ம ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இந்த மாதிரி கரும்பு பிடிச்சி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு லோன், அது கிரெடிட் கார்டாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், என்ன லோனாக இருக்கலாம், எப்படி பார்த்தாலும் கரெக்டாக டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் போச்சுன்னா அவங்க ஆர்பிட்ரேஷன் ஒன்று போயிடுவாங்க. இந்த ஆர்பிட்ரேஷன் கொடுக்குற அவார்டு அப்படிங்கிற அதோட சட்டத்தன்மை என்ன, அது எதுக்கு உதவும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அவார்ட் காப்பி போட்டிருப்பாங்க. இதுதான் அவங்க ஃபார்மேட்டு. ஆக்சுவலி லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே எல்லா பேங்க்குமே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வரணும்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா அட்டன் பண்ண ஆரம்பிச்சாக்கா அவங்க தெரிஞ்சிடும், சட்டத்தை பற்றி தெரிஞ்சிடும். தெரியாமல் வச்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு மறைமுகமாக அந்த அனுப்புறது. உங்கள் இமெயில் அடிக்க ஏதாவது ஒரு சும்மா மெசேஜ் மாதிரி அனுப்புறது, ஒரு லிங்க் மாதிரி அனுப்புறது. நிறைய பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லோன் வாங்கினவங்களுக்கு 2,000 to 3,000 நோட்டீஸ் கூட வந்துட்டு இருக்குது. அந்த லோன் வேணுமா, இந்த லோன் வேணுமா, நாங்கள் ஆஃபர் தரோம். அவங்க கண்டுக்க மாட்டாங்க. 10ஓட 11 கண்ணு இருப்பாங்க, தெரியாமல் போயிடும். ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு அவார்டு கடைசியில் 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்து இன்னும் பெருசாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. இதுதான் அவார்ட் காப்பி. இந்த அவார்ட் காப்பினால என்ன பண்ண முடியும், இதால் என்ன பண்ண முடியுன்றது ஒன்றே மட்டும் மக்கள் யோசிக்கணும். லோன் வாங்குவாங்க எல்லாருமே சரி, செக்யூர்ட் அண்ட் செக்யூர். இதை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு தான் போகணும். அது அவார்டே கொடுத்துட்டா கூட இதை எடுத்துக்கிட்டா கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போயிட்டு உங்கள் மேலே தோப்பு துறவு, அதாவது வேற ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு, வேற ஏதாவது நஞ்சை புஞ்சை நலங்கள், வெளிநாட்டை சொத்தை பண்ண முடியாது. இந்தியாவுக்குள்ள இருக்கிற சொத்து ஏதாவது வாங்கினீங்கன்னா அது மேலே அட்டாச்மெண்ட் போடும், கோர்ட்டில் போய் கேட்க முடியும். அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே இந்த அவார்டில் எந்த விதமான செயல்பாடும் கிடையாது. எக்ஸிகியூஷன் பண்ணாலும் பிரயோஜனமும் கிடையாது. இன்னொரு விஷயம், இதில் அட்ரஸ் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அட்ரஸ் அவர் இல்லைன்னா மறுபடியும் அவார்டில் தான் மாற்றணும். ஸோ இவங்களை போராட்டத்தை துரத்திட்டு வர முடியாது, அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் ஒன்று என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர் நலன் கருதி நிறைய பேர் இந்த அவார்டு வந்துட்டாக்கா சரிங்க, இதோட விட்டு போயிடலாம். விட்டுட்டு போகிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் ஃபியூச்சரு உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தான் இதை நீங்கள் எடுத்து கை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு தான் நீங்கள் அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் லட்சக்கணக்கில் லோன் வாங்கியிருக்கலாம், அது கட்டாமல் போயிருக்கலாம். அது ஒரு சார்ட்டர்ஸ், அது கட்டுறது கட்டாத அவங்க விருப்பம். லோனாக வச்சு அவங்க வசூல் பண்ணுறானா இல்லையா, அவங்க கடனை தள்ளுபடி பண்ணிட்டு போகிறானா, அது பேங்கோட விருப்பம், நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த ஒரு அவார்டை வச்சுட்டு ஃபியூச்சரில் உங்களோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதபடி பண்ணுறதுக்கான நிறைய வழிகள் தெரியும்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான போகிறது ரொம்ப கம்மிங்க. 100 அவார்டு வாங்கினா அதில் வந்து எக்ஸிக்யூஷன் போகிறது 2 3 தான். அதிகபட்சம் ஒரு 10 பேர் 10 போல அவ்வளோதான். அதில் போயிட்டு 4 பேர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணலாம். அதுதான் நடக்குது. இருந்தாலும் அந்த 4 பேரில் ஒருத்தர் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால நான் சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி அவார்டு வந்துச்சுன்னா எங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படின்னு வந்துச்சாலோ இல்லை உங்களுக்கு 34 கிளாஸ் 3 செக்ஷனில் ஒரு செட் பெட்டிஷன் போகிறது நீங்கள் ஒன்றும் குறைச்சிட மாட்டீங்க. அது என்னங்கிறத உங்கள் லாயரை கேட்டு தெரிஞ்சுங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டசைட் பெட்டிஷன் போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஏன்னா இதையே வந்து இந்த ஆர்பிட்ரேஷன் செல்லாது அப்படின்னு பண்ணிட்டு திருப்பி ஒரு ஆர்பிட்ரேஷன் வர மாட்டான். ஆல்ரெடி அவார்டே வந்து செல்லாதுன்னு சொல்லணும், திருப்பி ஒரு ஆர்பிட்ரேஷன் வரைக்கும் போக மாட்டான். அந்த கடன் என்ன ஸ்டேட்டஸுக்கு போய் சேருதுங்கிறத அந்த லோன் டேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிவில் ஹிஸ்டரி இருக்கா, தூக்கி எறியப்படுதா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இதோட அவார்டு ஸ்டேட்டஸ் எவ்வளவுதான், இது வந்துச்சுனாலே என்ன பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது வேணும் தெரிவிச்சுன்றது. அதனால மீதி வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன், பயோல லிங்க்